யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகிய இருவர் தொடர்பில் சாட்சியம் அளிக்க அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் யாழ்ப்பாணம் வருவதற்கு எவ்வகையான அச்சுறுத்தல் இருந்தது என்பதை நியாயமான காரணங்களுடன் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்று நேற்று உத்தரவு பிறப்பித்தது. கடந்த 2011ஆம் ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் 10ஆம் தேதி யாழ்ப்பாண நகரில் நடத்த திட்டமிடப்பட்ட காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்குபடுத்துவதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்கால் பகுதியில் வைத்து காணாமலாக்கப்பட்டனர். அதனை அடுத்து லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் ஆள்குணர்வு மனு கடந்த 2012ஆம் ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றுக்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி விசாரணைகள் ஆரம்பமாகின. இந்நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகளின் போது கடந்த 2017ஆம் ஆண்டு மனுவின் சாட்சியாளர் பட்டியலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் பெயர் இணைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்ச மன்றில் தோன்றி சாட்சியம் அளிக்குமாறு மன்று உத்தரவிட்டது. பாதுகாப்பு காரணங்களால் தன்னால் யாழ்ப்பாணம் வர முடியாது என தொடர்ச்சியாக கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்து வந்தார். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற வழக்கு விசாரணைகளின் போது கோட்டாபய ராஜபக்ச நிகழ்நிலை ஊடாக தோன்றி சாட்சியம் அளிக்க தனது சட்டத்தரணிகள் ஊடாக மன்றில் விண்ணப்பம் செய்தார். அதனை அடுத்து கோட்டாபய ராஜபக்ச யாழ்ப்பாணம் வருகை தருவதில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட மன்று அடுத்த வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. உங்களுக்கு தெரியும், வடகிழக்கிலே தொடர்ச்சியாக காணாமலாக்கப்பட்டோருக்கு என்ன தீர்வு என்று தாய்மார் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த போராட்டத்திற்கு ஆரம்ப காலகட்டத்திலே 14 வருடத்திற்கு முன்னர் இதே நாளில், அதாவது ஒரு மனித உரிமை நாளில், ஒரு மனித உரிமையை போற்றக்கூடிய ஒரு நாளில் லலித் மற்றும் குகன் ஆகியோர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து காணாமலாக்கப்பட்டோருடைய உறவினர்களோடு இணைந்து ஒரு ஏற்பாடொன்றை செய்வதற்காக, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதற்காக ஆரம்பகட்ட பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள். இன்று வரை அவர்கள் தொடர்பாக எந்த விதமான செய்திகளும் இல்லை. குறிப்பாக ஹேலிய ரம்புக்வெல அவர்கள் பாதுகாப்பு படையினரும் இருக்கின்றார் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் அன்றைய பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் கோட்டாபய ராஜபக்ச. எனவே இவர்களிடம் பொறுப்பு இருக்கின்றது, பொறுப்பை கூற வேண்டிய அவசிய கடப்பாடு இருக்கின்றது. லலித் குகனினுடைய இந்த கடத்தல் காணாமலாக்கப்படுதல் தொடர்பான வழக்கை முற்றாக இல்லாமல் செய்வதற்காக, அந்த வழக்கையும் காணாமல் செய்வதற்கான சகல முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கோட்டாபயவை சாட்சி சொல்வதற்காக அழைத்த பொழுது இந்த யாழ் நீதிமன்றத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறதாக தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றார். இது நாட்டு மக்களையும் யாழ்ப்பாண நீதிமன்றத்தையும் நீதித்துறையையும் பாதுகாப்பையும் அவமதிக்கின்ற ஒரு செயல் என்று நாங்கள் கூறுகின்றோம் தொடர்ச்சியாக. ஏனென்றால் கோட்டாபய தன்னுடைய தேர்தல் காலத்தில் எத்தனையோ தடவைகள் யாழுக்கு விஜயம் செய்திருக்கின்றார். யுத்த காலத்தில் எத்தனையோ தடவை விஜயம் செய்திருக்கின்றார். இன்று எந்த ஒரு சிக்கலும் இல்லாத நிலையில், பாதுகாப்பு பிரச்சனை இல்லாத நிலையில் வடக்கு கிழக்கு இருக்கின்றது. அப்படி இருந்தும் தொடர்ச்சியாக பொய்க்காரணங்களை கூறி நீதிமன்றத்திற்கு வராமல் இருக்கின்ற இந்த கோட்டாபய தொடர்பாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த கடத்தல் மற்றும் காணாமலாக்களுக்கு பின்னால் இவர்களுடைய பங்களிப்புகள் இருக்கின்றது என்பதை இப்படியான செயற்பாடுகள் மூலம் தொடர்ச்சியாக உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே மனித உரிமையை காப்பதற்காக வடகிழக்கில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று கோருவதற்காக, அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக வந்த லலித் குகனுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் அறிந்தே தீர்வோம். அவர்களை காணாமல் ஆக்கியோருக்கு தக்க தண்டனை பெற்றுக் கொடுத்தே தீர்வோம் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த வழக்கை கையாண்டு கொண்டிருக்கின்றோம். நன்றி. இன்றைய வழக்கின் முக்கியமான ஒரு விடயமாக வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி கோட்டாபய அவர்களை ஒரு சத்திய கடதாசி ஒன்று முடித்து தருமாறு கோரியிருக்கின்றார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கு அவருக்கு என்ன பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கின்றது என்பதை முற்றுமுழுதாக தெளிவாக குறிப்பிட்டு கூற சொல்லி இருக்கின்றார்கள் நீதிமன்றத்தார். මීට අවුරුදු 14කට කලින් අද වගේ දවසක යාපනයේදී ලලිත් කුමාර් වීරරාජු සහ කුගන් මුරුගානන්දන් කියන දේශපාලන සහ මානව හිමිකම් ක්‍රියාකාරකයන් දෙදෙනා අතුරුදහන් වෙනවා. මේ දක්වා ඒ දෙදෙනා සම්බන්ධයෙන් තොරතුරක් නැහැ.
ඒ අනුව 2012 අවුරුද්දේදී ඔවුන්ගේ ඥාතීන් අභියාචනාධිකරණයේ අභ්‍යාස්කෝපු සෙල්ලීමක් කරනවා. එම දෙදෙනා ආණ්ඩුවේ භාරයේ සිටිනවා නම් වහාම ඉදිරිපත් කරන්න කියලා. ඒ සම්බන්ධයෙන් දීර්ඝ නඩු විභාගයක් පසුව යාපනයේ මහේස්ත්‍රාත් අධිකරණයේ පවතිනවා. එහිදී කරුණු අනාවරණය වෙනවා සාක්ෂි මගින්. විශේෂයෙන්ම 2012 අවුරුද්ද වෙනකොට මේ රටේ හිටපු කැබිනට් මාධ්‍ය ප්‍රකාශක කෙහෙලිය රමුක්වැල්ලගේ සාක්ෂියෙන් අනාවරණය වෙනවා. මෙම අතුරුදන් කිරීම සම්බන්ධයෙන් ඒ වන විට ආරක්ෂක ලේකම්ව සිටි ගෝඨාභය රාජපක්ෂ දැනගෙන සිටියා කියන කාරණේ. ඒ කරුණු මත සෑහීමකට පත්වෙච්ච මහේස්ත්‍රාත්තුමා 2019 අවුරුද්දේ අප්‍රේල් මාසයේදී පමණ ගෝඨාභය රාජපක්ෂට මෙම අධිකරණයේ සාක්ෂි දීම සඳහා නියෝගයක් නිකුත් කරනවා. පසුව 2019 ජනාධිපතිවරණයට කලින් ගෝඨාභය රාජපක්ෂ අභියාචනාධිකරණයට ඒකපාර්ශ්වික ඉල්ලීමක් කරලා ඒ සඳහා අතුරු නියෝගයක් ලබා ගන්නවා. ඔහු සාක්ෂි දීම අවශ්‍ය නැහැ කියලා. කොහොම හරි අවසානයේදී මේ සම්බන්ධයෙන් ශ්‍රේෂ්ඨාධිකරණයට කරන ලද අභියාචනකින් පසුව ශ්‍රේෂ්ඨාධිකරණයේදී නැවත වතාවක් ගෝඨාභය රාජපක්ෂ එකඟ වෙනවා අධිකරණයේ ඉදිරියේ සාක්ෂි දෙන්න. ஐக்கிய நாடுகள் சபை உள்ளூர் மற்றும் சர்வதேச பங்காளர்களுடன் இணைந்து இலங்கையின் மீட்பு முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதற்காக அடுத்த 4 மாதங்களில் 35 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்ட முயன்று வருவதாக இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிரான்சே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். And we have put together this priorities plans which seeks to mobilize $35 million over the next 4 months. So $35 million over the next 4 months in these 7 priority sectors. Yes? டித்வா புயலால் நாடு முழுவதும் பெரும் அழிவு ஏற்பட்டதை தொடர்ந்து ஐநா பேரிடர் முகாமித்துவ நிலையத்துடன் இணைந்து 7 துறைகளை உள்ளடக்கிய ஒரு முன்னுரிமை பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் நிவாரணம் மற்றும் மீட்பு முயற்சிகளுக்கு தலைமை தாங்குகிறது. ஐநா மற்றும் பிற உள்ளூர் சர்வதேச பங்காளிகள் பல துறைகளில் தமது ஆதரவை வழங்குவார்கள். இந்த முயற்சிக்கு ஆஸ்திரேலியா, கனடா, ஐரோப்பிய ஒன்றியம், சுவிட்சர்லாந்து, ஐக்கிய ராச்சியம் மற்றும் அமெரிக்கா ஆகியவற்றின் ஆதரவுடன் ஐநா ஏற்கனவே 9.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுள்ளது. ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டத்தின் மூலம் எதிர்வரும் மாதங்களில் மேலும் 26 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்ட முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டார். But also demonstrates all the work and the depth of the relationships that Sri Lanka has built around the world. இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் மற்றும் 3 மூத்த அதிகாரிகள் மீது கிரேக்க அரசாங்க பத்திரங்களில் 2011ஆம் ஆண்டு முதலீடு செய்ததாக தொடரப்பட்ட நீண்டகால ஊழல் வழக்கை நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது. இந்த வழக்கு மேல் நீதிமன்றம் எண் 6 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது கப்ராலுக்கு ஆதரவாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி டிலான் ரத்நாயக்க புதிய ஊழல் தடுப்புச் சட்டத்தின் பிரிவு 67 கீழ் சமர்ப்பிக்கப்பட்டதன்படி அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஆணையம் திரும்பப் பெறும் என்று லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். குற்றச்சாட்டுகளை மீளப்பெறும் அதே வேளையில் கப்ராலிடமிருந்து மட்டும் 1.8 பில்லியன் ரூபாய் இழப்பீட்டை நீதிமன்றம் கோரியுள்ளது. மேலும் 3 மாதங்களில் இழப்பீடு சமர்ப்பிக்கப்படாவிட்டால் வழக்கு மீண்டும் தாக்கல் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சட்டத்தரணியின் சமர்ப்பிப்புகளை கேட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி அனைத்து குற்றச்சாட்டுகளையும் உடனடியாக தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ளார். இதன்போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிபந்தனையில் விடுவிக்கப்பட்டனர். இதன்போது ஆணைக்குழுவிற்கு அளித்த சட்டப்பூர்வ சமர்ப்பிப்பில் ஊழல் குற்றச்சாட்டுகள் சட்டத்திலோ அல்லது ஆதாரங்களிலோ நிலைநிறுத்தப்பட முடியாது என்று சட்டத்தரணி டிலான் ரத்நாயக்க வாதிட்டார். முதலீட்டு முடிவு பணவியல் சட்டத்தின் கீழ் அதிகாரம் பெற்ற அதிகாரிகளால் கூட்டாக எடுக்கப்பட்டது என்றும் அரசுக்கு தவறான இழப்பை ஏற்படுத்தும் நோக்கத்தை காட்ட எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். நாணய வாரியத்தின் கூட்டு முதலீட்டு செயல்முறையை விரிவாக்கும் அப்போதைய துணை ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவின் அறிக்கைகளையும் கிரேக்க பத்திர கொள்முதல் பொருந்தக்கூடிய இருப்பு மேலாண்மை வழிகாட்டுதல்களை பின்பற்றியதாக முன்னாள் ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமியின் 2018 உறுதிப்படுத்தலையும் அவர் மேற்கோள் காட்டியுள்ளார். 2011ஆம் ஆண்டில்
கிரேக்கத்தில் நிலவிய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் அரசாங்கத்தின் நிதியை கிரேக்க பிணைமுறிகளில் முதலீடு செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு ரூபாய் 1.8 பில்லியனுக்கும் அதிகமான நட்டத்தை ஏற்படுத்தியதாக குறித்த தரப்பு மீது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் குற்றப்பத்திரிகை திரும்ப பெறப்பட்ட நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் குற்றம் சாட்டப்பட்ட முதலாமவர் இலங்கை மத்திய வங்கியின் கணக்கிற்கு இழப்பீடாக 184 கோடியே 32,67,5,965 ரூபாய் 65 செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் குறித்த குற்றப்பத்திரிகையை மீளப்பெற மேல் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. மேலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டதாக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் உண்மை அல்ல என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக 2025 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் நடைபெறாத பாடங்களை 2026 ஜனவரி மாதம் 12ஆம் திகதி தொடக்கம் ஜனவரி மாதம் 20ஆம் திகதி வரை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கான திருத்தப்பட்ட பரீட்சை நேர அட்டவணை பரீட்சைகள் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. இயற்கை அனர்த்தங்களால் பாதிப்படைந்த பாடசாலை பரீட்சார்த்திகள் தமது பரீட்சை நிலையத்திற்கு செல்ல முடியாதிருப்பின் தங்களுடைய பாடசாலை அதிபருக்கு அறியத்தரல் வேண்டும். அவ்வாறு அதிபர்களும் தமது பாடசாலையில் பாதிக்கப்பட்ட பரீட்சார்த்திகள் இருப்பின் அது தொடர்பாக வலய கல்வி பணிப்பாளர், பரீட்சை ஆணையாளர் ஆகியோருக்கு அறியத்தர வேண்டும் என்றும் பரீட்சை திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. அவ்வாறே பாதிப்படைந்த தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் தமக்குரிய பரீட்சை நிலையத்திற்கு செல்ல முடியாதிருப்பின் 1911 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கோ அல்லது 0112784208 0112784537 ஆகிய இலக்கங்களுக்கோ அழைத்து தகவல்களை தெரிவிக்க முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது.